குடிச்சிட்டு விழுந்து கிடக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு கேவலம். சரி விடு மது, நான் ஏதோ ஒரு டென்ஷன்ல. சும்மா ஏதாவது ஒரு காரணம் சொல்லிக்கிட்டு இருக்காத ஜீவா. தயவு செஞ்சு நம்மளோட ஃபேமிலி ஸ்டேட்டஸ் கேவலப்படுற அளவுக்கு எந்த ஒரு வேலையும் செய்யாத. மயில, நீ எவ்வளவு நல்ல பொண்ணு. உன் முதலாளி தப்பு பண்ணா நீ புத்தி சொல்லக்கூடாதா? சரி, இதோ அப்படி வா, கொஞ்சம் வா. ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு என்னையே பாத்துட்டு இருக்க. இல்ல, என்கிட்ட மயங்காத ஜீவா உன்கிட்ட மயங்கிருக்கானா? உன்கிட்ட அப்படி என்ன பெட்டரா இருக்குன்னு பாத்துட்டு இருக்க. உருவத்தை வச்சு மட்டும் யாரும் யாரையும் விரும்ப வச்சிட முடியாது. கேரக்டரும் முக்கியங்கிறியா? அப்படி பார்த்தாலும் உனக்கு ஐஎஸ்ஓ மூத்திர குத்த முடியாதே. உங்க அக்கா எங்க லெவலுக்கு வலைய விரிச்சு எங்க அண்ணனை மயக்கி போட்டா. நீ அவளை விட பெரிய கேடியா இருக்க. ஜீவா கோடீஸ்வர வீட்டு பையனு தெரிஞ்சதும் நல்லவ மாதிரி நடிச்சு அவனை சூப்பரா கவர் பண்ணிட்ட. எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஜீவா உனக்காக குடிச்சு எங்கேயோ போய் மட்டையாக்கி விழுகிற அளவுக்குல நீ அவனை மயக்கி வச்சிருக்க. இப்படி ஆளு மயக்கி போடுற சாமர்த்தியம் எல்லாம் எனக்கு சத்தியமா வராதுப்பா. இங்க பாரு, நான் யாரையும் வளைச்சு போடல. அவரா இப்படி நடந்துகிட்டா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. ஏய், நடிக்காதடி. காலேஜ்ல இருந்து நான் உன்னை பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். யார மடக்கி போட்டு எப்படி மார்க்கும் மெடலும் வாங்கினு எனக்கு தெரியாதா? மது, வார்த்தைய அளந்து பேசு. ஓவரா பேசுன வகுந்துருவேன். ஏய், எதிர்த்து நீ பேசுன வாய உடைச்சிருவ. மரியாதையா மேடம்னு கூப்பிடுறீ. உங்க அக்கா கல்யாணம் நடக்கணும்னா மேடம்னு கூப்பிடுறீ. கூப்பிடுறீ மேடம். இந்த பயம் எப்பவும் இருக்கணும். நான் இவ்வளவு நேரம் பேசினதை வச்சு நீ ஒரு கெஸ் பண்ணிருப்ப. ஜீவாவோட நீ பழகிறது பிடிக்காம அத தடை போடுவேன்னு நீ நினைச்சிருப்ப. அதான் இல்ல. நீ ஜீவாவை உருகி உருகி காதலிக்கணும். ஆனா அவன் கேட்கும் போது நீ அதுக்கு ஒத்துக்கவே கூடாது. அவன் கைய அறுத்துக்கிட்டாலும் சரி, கழுத்தை அறுத்துக்கிட்டாலும் சரி, உன் மேல எனக்கு ஒரு துளி காதல் கூட இல்லன்னு நீ சாதிக்கணும். உலகத்திலே பெரிய வலி என்னன்னு தெரியுமாடி? உள்ள காதல வச்சுக்கிட்டு அத ஒத்துக்க முடியாம தவிக்கிறது தான். அந்த வலி உன் உயிரை போட்டு அறுக்கணும். அந்த வேதனையில நீ துடிக்கணும். நான் அத பார்த்து ரசிக்கணும். இதுதான் கேம். செம்மையா இருக்குல்ல? தப்பி தவறி நீ உணர்ச்சி வசப்பட்டு அவன் கிட்ட உன் லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டேன்னு வெய்யு. அதோட உன் அக்காவோட வாழ்க்கைக்கும் எண்டு காடு விழுந்துரும். கல்யாணத்துக்கு முன்னாடி நீ ஃபீல் பண்ணிட்டா அவ கல்யாணம் நின்னுடும். கல்யாணத்துக்கு அப்புறம் விஷயம் தெரிஞ்சா அவ வாழ விட்டு உன் வீட்டுல வந்து நிப்பா. ரெண்டுல எது நடந்தாலும் உன் அம்மாவுக்கு தாங்காது. ஏரிலயோ இல்ல ஏதோ ஒரு குளத்துல விழுந்தா அவ செத்துருவா. நீங்க 3 பேரும் அனாதையா நடுத்தெருல நிப்பீங்க. கேக்குறப்பவே மனசு அடிச்சுக்குதுல்ல? அதெல்லாம் நடக்க கூடாதுன்னா என் வார்த்தைக்கு ஏத்த மாதிரி தான் நீ ஆடணும். எனக்கு தெரியாம நீ ஏதாவது கேம் ஆடணும்னு நினைச்ச உங்க குடும்பத்தையே தெருவுக்கு இழுத்து நார் அடிச்சிருவேன். இல்ல மேடம், நீங்க சொன்ன மாதிரியே
நான் நடந்துக்கிறேன். சந்தோஷமா இருக்குடி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லா விஷயத்திலயும் என்ன ஜெயிச்சிட்டேங்கிற திமிர்ல என்ன நீ எவ்வளவு கேவலமா டீல் பண்ண. இப்போ இது ஏன் டர்ன்டி. ஆடுறா ராமா ஆடுறான்னு நான் சொல்ற மாதிரிலாம் நீ ஆடுறத பார்க்கும்போது இந்த உலகத்தையே ஜெயிச்ச மாதிரி இருக்குடி. சாகுற வரைக்கும் உனக்கு இதாண்டி கதி. எனக்கு அடிமையா இருந்தே உன் வாழ்க்கை முடியணும்டி. பேசி பேசி என் தொண்டையே வலிக்குது. நீ இப்ப என்ன பண்ற? கேண்டீனுக்கு போய் எனக்கும் ஜீவாவுக்கும் ஆரஞ்சு ஜூஸ் வாங்கிட்டு வர. ஏய், ஜூஸ் வாங்க காசு இருக்கா? அப்புறம் எப்படி வாங்குவ? ஃப்ரீயா தரதுக்கு உங்க அப்பா ஜூஸ் கடை வச்சிருக்கான். அது சரி, உனக்குதான் ஆளை கவுக்குறது கை வந்த கலையாச்சு. கடைக்காரன மைக்கி ஃப்ரீயா கூட வாங்கிட்டு வந்துருவ. அந்த அசிங்கப்பட்ட ஜூஸ் எனக்கு வேணாம். நானே காசு தரேன். இந்தா புடி. ஜூஸ் வாங்கிட்டு மீதி இருந்தா அத நீயே வச்சுக்கோ. நீ செய்யற இந்த எடுபுடி வேலைக்கு நான் குடுக்கிற டிப்ஸ்னு வச்சுக்கோ. போ. உங்க அக்கா கல்யாணம் நடக்கணும்னா நீ செத்து போன்னு சொன்ன. இவர்தான் என் வீட்டுக்காரர். என்னம்மா, என் வீட்டுக்காரரை பார்த்த உடனே ஏதோ யோசனையாவே இருக்க? இவரை புதுசா பாக்குற மாதிரியே இல்லம்மா, அடிக்கடி பார்த்துட்டு இருக்க மாதிரியே தோணுது. மனசுக்கு ரொம்ப நெருக்கமான முகம் மாதிரி இருக்கு. இதுவரைக்கும் எனக்கு இந்த மாதிரி எல்லாம் தோணினதே இல்ல. இவரை பார்த்ததும் ஏன் தோணுதுன்னே தெரியல. சில பேரோட முகராசி அப்படி. எல்லாரும் ஒன்ன மாதிரி தான் சொல்லுவாங்க, இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு பார்த்த மாதிரி இருக்குன்னு. அவர் மூஞ்சி அப்படி. இது நல்லதுக்கா இல்ல கெட்டதுக்கான்னு தெரியல. என்னங்க என்னங்க, வேண்டாமா, தூங்குறவங்களே எழுப்பாதீங்க. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட பேசிட்டு தான் இருந்தாருமா. அதுக்குள்ள மாத்திரை போட்டு தூங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். என்னங்க என்னங்க, அம்மா அசந்து போய் தூங்குறாரு, விட்டுருங்க. எதுக்குமே ஆசைப்படாதவரு, யாரையும் பார்க்கணும்னு அவ்வளவு சீக்கிரம் சொல்லவும் மாட்டாரு. உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு, ஏன்னு தெரியல இப்படி தூங்கிட்டு இருக்காரு. பரவாயில்லம்மா, இருக்கட்டும், நான் கிளம்புறேன். இல்லம்மா, தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் நீ வந்துட்டு போனேன்னு சொன்னா ஏன் எழுப்புலன்னு என்னதாம்மா திட்டுவாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க சார டிஸ்சார்ஜ் பண்ணிடுவேன்னு சொல்லிருக்காங்க. நானும் அவர் கூட போயிடுவேன். நான் பாக்குறேம்மா, முடிஞ்ச வரேன். என்ன காரணம்னு தெரியல, உன்னை பார்க்க முடியாம போகுது. சரி, பார்க்கணும்னு விதி இருந்தா விட்டா போயிடும். சரிம்மா, நான் கிளம்புறேன். சரிம்மா. ஜீவா அடிக்கிற கூத்த பார்த்தா வெறுப்பா வருதுக்கா.
எனக்கு இருக்கிற கோவத்துக்கு அந்த வேலைக்காரி அப்படியே கழுத்து நெரிச்சு போட்டு கொன்றலாமான்னு தோணுது. ஏய் என்னடி சொல்ற? அவ ஜீவா கூட பழக கூடாதுன்னு தானே நாம அவ அக்கா கல்யாணம் மூலமா செக் வச்சிருக்கோம். அத மீறி அவ ஆடுறாளா என்ன? இல்லக்கா, அவ நம்ம சொன்னபடி அடங்கிதான் இருக்கா. இந்த ஜீவா தான் இடையில பூந்து கெடுக்கிறாங்கா. இப்ப கூட என்னாச்சு தெரியுமா? மயிலு தன்னோட காதலை ஏத்துக்கலன்னு ஜீவா ஓவரா குடிச்சிருக்கான். அந்த போதையில நில தடுமாறி கீழே விழுந்து கையில நல்லா வெட்டிக்குச்சுக்கா. ஆமா அப்பா சொன்னாரு. ஜீவா இப்ப எப்படி இருக்காரு? பரவாயில்லக்கா, அந்த மொட்டை கண்ணி தான் அவனுக்கு ரத்தம் கொடுத்தது. அவனை இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. ஜீவா தெரியாம வெட்டிக்கிட்டானா இல்ல வேணும்னே வெட்டிக்கிட்டானா கூட எனக்கு தெரியலக்கா. இந்த வீணா போனவளுக்காக அவன் தண்ணியே கஷ்டப்படுத்திக்கிறத பாக்கும்போதுதான் எனக்கு கோவமா வருது. விட்டா அவன் மேல இருக்க மயக்கத்துல ஜீவா அவளை இழுத்துட்டே ஓடிடுவானோன்னு எனக்கு பயமா இருக்குக்கா. ஏய் மது, அப்படியெல்லாம் எதுவுமே நடக்காது. ஜீவா அந்த மாதிரி செய்யற ஆள் கிடையாது, நீ பயப்படாத. ஊருக்கு போறதுக்கு முன்னாடி நீ பார்த்த ஜீவா வேறக்கா, இப்போ இருக்கிற ஜீவா வேற. அவனோட கிறுக்குத்தனமான லவ்வால அவன் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவான். அவனை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரே ஒரு வழிதான்க்கா இருக்கு. இமீடியட்டா இந்த விஷயத்த மாமா கிட்ட சொல்லணும்க்கா. மது, கார்த்திக் கிட்ட சொல்லி ஒரு யூஸும் இல்ல. நான் மாமான்னு சொன்னது நம்ம மாமனாரக்கா. என்னடி என் கூட வந்து செட்டில் ஆகணும்னு ரொம்ப வேகமா இருக்க போல இருக்கு. வேற வழி இல்லக்கா, ஜீவா என்னை விட ரொம்ப ஃபாஸ்டா இருக்கான். அவனை உடனே பேக்கப் பண்ணி ஊருக்கு அனுப்புனாதான் நம்ம நினைச்சது நடக்கும். நீ மாமா கிட்ட இந்த மேட்ரை சொன்னா மட்டும் போதும்க்கா. ஜீவாவை இங்க இருந்து கிளப்புற வேலையை அவரே பாத்துக்குவாரு. இல்ல, இந்த விஷயத்துல நாம அவசரப்படக்கூடாது. நீ சொல்ற மாதிரி செஞ்சா அது நமக்கு எதிராவே முடியறதுக்கு சான்சஸ் இருக்கு. என்னக்கா சொல்ற? மாமா அவரோட ஸ்டேட்டஸ்க்கு தானே பொண்ணு தேடுவாரு. அவர் என்னையே ஏத்துக்க மாட்டாரு, இவளெல்லாம் போய் எப்படி ஏத்துக்குவாரு? ஏன் ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரி தான் ஒரு பொண்ணை பாக்கணும்னு மாமா நினைக்கிறாரு தான். ஆனா ஒரு பொண்ணுக்காக ஜீவா இந்த அளவுக்கு போறான்னு அவரு மனசு மாறிட்டாருன்னா என்ன பண்றது? அவரு மாறலனாலும் என் மாமியாரு உள்ள சந்தோஷம் தான் முக்கியம்னு அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசி மாத்திருவாங்க. இந்த விஷயத்த அவர்கிட்ட கொண்டு போனா நமக்கு தான் பிரச்சனை மது. நாம எதுக்காக கஷ்டப்படுறோமோ அது நடக்காம போயிடும். அப்படின்னா இந்த பிரச்சனைக்கு என்னதான்க்கா வழி? ஜீவா மயில் பின்னால சுத்துறத பாத்துக்கிட்டே இருக்கிறதா என்னோட தலையெழுத்தா? இந்த கொடுமைக்கு நான் எங்கேயாவது விழுந்து சாகலாம்க்கா. ஏய் முட்டாள்தனமா பேசாத. ஜீவா என்னதான் உருகி உருகி காதலிச்சாலும் மயில அதை ஏத்துக்க போறது இல்ல. ஏன்னா அவ ஒரு எமோஷனல் இடியட். அக்கா மேல உயிரே வச்சிருக்கிறவ அவ தடமாறிட்டா அவ அக்கா வாழ்க்கை நாசமாயிடும் அவளுக்கு தெரியாதா என்ன? அதனால ஜீவாவோட ஆசை இன்னைக்குமே நிறைவேற போறது இல்ல. ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் ஜீவாவே இதை புரிஞ்சுக்கிட்டு விலகிடுவாரு. அவனை மிஸ் பண்ணிடுவோமோன்னு நீ பயப்படாத. இப்ப நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே ஜீவாவோட லவ் விஷயம் மாமாவுக்கு தெரியாம பாத்துக்கணும். ஜீவாவோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அத பத்தி யார்கிட்டயும் எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிடு. சரிக்கா. அப்பா கிட்ட நானும் சொல்லிடுறேன், நீயும் சொல்லிடு. ஜீவா கிட்ட இப்படி செஞ்சதெல்லாம் அவருக்கு தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கவே கூடாது. அத பத்தி அவர் விசாரிக்கவும் கூடாது. ஜீவாவும் இத பத்தி தைரியமா மாமா கிட்ட சொல்ல போறது இல்ல. மயிலும் அவங்க கிட்ட இருந்து ஒதுங்கி ஒதுங்கி அவன் காதல சாகடிச்சிருவா. அவன் உன்னை விட்டு போயிடுவானோன்னு நீ பயப்படலாம் வேண்டாம். புரிஞ்சுதா? புரிஞ்சுதுக்கா. உன்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தாக்கா எனக்கு கொஞ்சம் தெம்பாவும் இருக்கு. ஜீவாவை டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலான்னு டாக்டரும் சொல்லிட்டாங்க. நான் கெஸ்ட் ஹவுஸ்க்கு கூட்டிட்டு போறேன்க்கா. சரி மது, பாத்துக்கோ.
சரிக்கா. கோமதி மாதிரி ஒரு பாவப்பட்ட மனுஷிய நான் பார்த்ததே இல்ல. வாழ்க்கையில அவங்க பட்ட கஷ்டத்தை எந்த பொண்ணுமே அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. புருஷன் துணை இல்லாம ஒரு பொண்ணு தனியா வாழ்றதே பெரும் பாடு. ஆனா அவ 3 பொட்ட பிள்ளைங்கள ஒத்த மனுஷியா நின்னு ஆளாக்கி இருக்கா. அதுக்கு பின்னால எவ்வளவு வலியும் வேதனையும் இருக்குன்னு உனக்கு தெரியுமாடா? எல்லா சோதனையும் கடந்து போராடி இப்பதான் 3 வேளை கஞ்சி குடிக்கிற நிலைமைக்கு அவங்க வந்திருக்காங்க. அவங்களை இப்படியே விட்டாலும் நிம்மதியா இருந்துருவாங்க. கல்யாணங்கிற பேர்ல நீங்க ஏதாவது விளையாடிட்டா அந்த குடும்பம் தாங்காதுடா. உங்க சுயநலத்துக்காக அந்த குடும்பத்துக்கும் கொள்ளி வச்சிடாதீங்கடா. ஏமா எங்களை பத்தி நீ தப்பு தப்பாவே யோசிக்கிற? நீ பயப்படுற மாதிரிலாம் எதுவுமே நடக்காது. சத்தியம் வேணாலும் பண்ணி தரமா. உன் சத்தியத்துக்கெல்லாம் மதிப்பே இல்லடா. உன் அப்பா மாதிரி இல்லாம நீயாவது மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம நடந்துக்கடா. எனக்கு அது போதும். அப்பா மேல ஏமா இவ்வளவு வெறுப்பா பேசுற? இது வெறுப்பு இல்லடா, ஏமா அந்த வலி. எவ்வளவு ஆசையா நான் அவரை கட்டிக்கிட்டு வந்தேன் தெரியுமா? ஆனா கொஞ்ச நாள்லயே அவரோட சுயரூபம் தெரிஞ்சிச்சுடா. யாராவது ஒருத்தரை கெடுக்காம அன்னைக்கு அவருக்கு தூக்கம் வராதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்டா. அப்பவே மனசு விட்டு போயிடுச்சு. விதின்னு நினைச்சுதான் இப்ப வரைக்கும் நான் இந்த வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கேன். கட்டின புருஷன் பெரிய உத்தமனா இருக்கணும்னு நான் ஆசைப்படலடா. அடுத்தவங்களுக்கு கெடுதல் செஞ்சு பொழைக்கிற அளவுக்கு அயோக்கியனா இருக்க கூடாதுன்னு தான் நான் ஆசைப்படுறேன். புருஷன் விஷயத்துலதான் நான் ஏமாந்துட்டேன். பெத்த பிள்ளைங்களையாவது நல்லவங்களா வளர்த்து புண்ணியம் தேடிக்கலான்னு நான் நினைச்சேன். நான் பெத்த 3 பேருமே அதுல மண்ணள்ளி போட்டுட்டீங்க. உங்கள ஒருத்தர் கூட நான் நினைச்ச மாதிரி இல்ல. எல்லாருமே அப்பாவையே உரிச்சு வச்ச மாதிரி வந்து வாய்ச்சிருக்கீங்க. பிள்ளைங்க விஷயத்திலயும் நான் தோத்துட்டேன்னு நினைக்கும் போது ரொம்ப வேதனையா இருக்குடா. இனிமே இத பத்தி எல்லாம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. எனக்கு மனசு மறுத்து போச்சு. நினைச்ச மாதிரி என்ன வேணா பண்ணிட்டு போங்கன்னு நான் ஒதுங்கிட்டேன். ஆனா இந்த கல்யாண விஷயத்துல என்னால அப்படி இருக்க முடியலடா. இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை மட்டும் இல்ல, அந்த குடும்பத்தோட எதிர்காலமும் உன் கையில தான் இருக்கு. அது நாசமாக்கிடாதுடா. அம்மா இல்லம்மா, இவ்வளவு நாள் அப்பா புள்ளையா தான் இருந்தேன். ஆனா மலர் என் வாழ்க்கையில வந்ததும் நான் ஊன் புள்ளையா மாறிட்டேமா. இனிமேலும் நான் அப்படித்தான் இருக்க போறேன். கடைசி நேரத்துல அப்பாவே மனசு மாறினாலும் சரி, நான் மாற மாட்டேமா. மலர கண்டிப்பா நான் கல்யாணம் பண்ணிப்பேமா. உன்னை நம்பலாமா? கடைசி வாய்ப்பா நினைச்சு நான் நம்புமா. உன் நம்பிக்கைய நிச்சயமா நான் காப்பாத்துவோமா. நீ ஆசைப்பட்ட பொண்ண நீ கல்யாணம் பண்ணிப்ப. ஆனா ஜீவா மட்டும் அப்பாவுக்காக தன்னோட காதல தியாகம் பண்ணணுமா? ஏன் இவ்ளோ செல்ஃபிஷா யோசிக்கிற கார்த்திக்? என்ன செல்ஃபிஷ்னு எடுத்துக்கிட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்ல காயத்ரி. ஆனா இத மதுவோட நல்லதுக்காகவும் தான் நான் சொல்றேன். அவ ஆசையை நிறைவேற்றாம ஏமாத்துறது தான் நீ அவளுக்கு தர சந்தோஷமா? காயத்ரி, நான் சொல்ல வர்றத பொறுமையா கேளு. அப்பா இன்னும் உன்னை மருமகளாவே ஏத்துக்கல. நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் உன்னை அவமானப்படுத்திக்கிட்டே தான் இருக்காரு. நீ இன்னும் அவரை மாமான்னு உரிமையோட கூப்பிடாம முதலாளின்னு தான் கூப்பிடுற. இந்த கொடுமைய மதுவும் அனுபவிக்கணுமா? திட்டம் போட்டு உன்னை இந்த வீட்டு மருமகளாக்கிட்டாருன்னு மாமா மேல அப்பாவுக்கு ரொம்ப கோபம் இருக்கு. இப்போ உன் தங்கச்சி இங்க வந்துட்டானா நீயும் மாமாவும் சதி பண்ணி தான் இதை செஞ்சீங்கன்னு அப்பா சந்தேகப்படுவாரு. இது மது வாழ்க்கைக்கு மட்டும் இல்ல, உன் வாழ்க்கையும் சிக்கலாயிடும். 2 பேருமே வேணா வெளியில போங்கன்னு அப்பா சொல்லிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? இதுல இன்னொரு வில்லங்க வேற இருக்கு. அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் ஒத்து போயிட்டா பிரச்சனை இல்ல. ஒருவேளை உங்களுக்குள்ள சண்டை வந்து ஆளுக்கு ஒரு பக்கம் முறைச்சுக்கணும்னா எங்க நிலைமை என்ன ஆகுறது? இங்க பாரு, உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போய் எனக்கும் என் தம்பிக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. நீ ஓவரா கற்பனை பண்ற கார்த்திக். இப்படி நடக்கும் அப்படி நடக்கும்னு இப்பவே நினைச்சு ஏன் பயப்படணும்? நீ ஏன் இல்லாத விஷயத்த மூச்சை புடிச்சு பேசிட்டு இருக்க? நீ இன்னும்
மது கிட்ட கன்ஃபார்ம் பண்ணவும் இல்ல, ஜீவா என்ன நினைக்கிறான்னு தெரியாது. இருக்கா இல்லையானே தெரியாம நீ கல்யாணம் வரைக்கும் யோசிக்கிறதே தப்பு. நீ முதல்ல மது கிட்ட பேசி அவ மனசுல என்ன இருக்குன்னு கேளு. ஜீவாவை லவ் பண்றது உண்மைன்னா அந்த ஆசை நிறைவேறாதுன்னு ஸ்ட்ராங்கா சொல்லிரு. என்ன சார், எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? எங்களை அசிங்கப்படுத்துறதுக்கு மிச்சம் மீதி ஏதாவது இருக்கா? அதையும் முடிச்சிட்டு போயிடலான்னு வந்தீங்களா? ஐயோ அப்படிலாம் இல்லைங்க. நான் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு தான் கேட்க வந்திருக்கேன். செஞ்சது தப்புன்னு இத்தனை நாள் கழிச்சு இப்பதான் உரைச்சுதா உங்களுக்கு? இல்ல இன்னைக்குதான் உறக்கம் கலைஞ்சு முழிச்சிங்களா? நியாயமா பார்த்தா உங்க மாமா பேசின பேச்சுக்கு அப்பவே மன்னிப்பு கேட்டிருக்கணும். எங்க அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்கணும். அப்ப கூட அவர் வார்த்தையால அள்ளி கொட்டின நெருப்பு அணையாதுங்க. புரியுதுங்க. நான் காலத்தோட கேக்குறதுக்கு பேரு தாங்க மன்னிப்பு. காயம் பெருசாகி கைய எடுத்ததுக்கு அப்புறம் மருந்து போடுறதுல எந்த அர்த்தமும் இல்ல. கிளம்புங்க. என் மயில என்ன பேச்சுது? வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட கொஞ்சம் மரியாதையா பேசு. பொண்ணு பார்க்க வந்துட்டு இவங்க மட்டும் நாக்குல நரம்பு இல்லாம பேசலாமாமா? அன்னைக்கு அந்த ஆள் பேசின பேச்சுக்கு இப்ப கூட என் மனசு ஆற மாட்டேங்குதுமா. நீ மட்டும் விட்டுருந்த அப்பவே அவர் வாயை உடைச்சிருப்பேன். மயில உங்க பொண்ணோட கோபம் நியாயம்தாங்க. அன்னைக்கு எங்க மாமா உங்க எல்லாரையும் ரொம்ப அவமானப்படுத்திட்டாரு. அன்னைக்கு இருந்த நிலைமையில என்னாலயும் அவரை எதிர்த்து ஒன்னும் பேச முடியல. அதுக்காக நான் உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கல்யாணம் பண்ணிக்கிறதே புதுசா உறவை சேர்த்துக்கிறதுக்கு தான். இருக்கிற உறவை அத்தை விடுறதுக்கு இல்ல. மாமாவோட பிரச்சனையை நான் சமாளிச்சுக்கிறேமா. நீங்க சரின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க போதும். நீங்க இவ்வளவு தூரம் வந்து பேசுறதே மனசுக்கு ஆறுதலா இருக்கு. ஆனா இந்த விஷயத்துல எங்களால உடனே ஒரு முடிவை சொல்ல முடியாது. நாங்க கலந்து பேசிட்டு சொல்றோம். இனிமே கலந்து பேசுறதுக்கு என்னமா இருக்கு? அக்காக்கு வேற ஒரு மாப்பிள்ளை நிச்சயம் பண்ணியாச்சுன்னு சொல்லிட வேண்டியதானே? மயிலு, எதுவா இருந்தாலும் அம்மா பேசிக்கிட்டோம். நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? ஏன் வாய எதுக்கு அடைக்க பாக்குற? மலர் அக்காக்கு கல்யாணம் பேசி முடிச்சிட்டோன்றது நிஜம்தானே? விஷயத்த சொல்லிட்டா இவரும் மனச மாத்திக்கிட்டு அப்பா பேர் தெரிஞ்ச பொண்ணா பாப்பாருல்ல. எங்க மேல இருக்கிற கோவத்துல இப்படி பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் எல்லாத்துக்கும் சேர்த்து பரிகாரம் செய்ய தயாரா இருக்கனே. அந்த கஷ்டமே உங்களுக்கு வேணாங்க. அன்னைக்கு உங்க அம்மா கூட எங்க வளர்ப்ப பத்தி தப்பா தானே பேசினாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே இவ்ளோ பேசுறவங்க எங்க அக்கா வாக்கப்பட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன வேணாலும் பேசுவாங்க. எங்களுக்கு இந்த சம்பந்தமும் வேணாம், எங்க அக்காக்கு அந்த நரக வாழ்க்கையும் வேண்டாம். நீங்க கிளம்பலாம். அம்மாவை ஏன் பாக்குறீங்க? இனிமே நீங்க இங்க நிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. கிளம்புங்க. இன்னொரு பக்கம் பொண்ணு பார்க்க போறப்ப கொஞ்சம் நல்ல மனசோட போங்க. குறைஞ்சபட்சம் உங்க மாமாவை வீட்லயே விட்டுட்டு போங்க. புரியுதா? ஹேய், உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா மயிலு? எந்த தைரியத்துல மலருக்கு கல்யாணம் நிச்சயம் அடிச்சு நீங்க கிளம்புங்கன்னு சொன்ன? ஜீவா சார் இருக்க தைரியத்துல தாமா. அவர் தானே அக்கா கல்யாணத்தை பேசி முடிச்சாரு. அப்ப பேசினதோட அப்படியே நிக்குதேடி. அதுக்கப்புறம் நாட்டரங்க முதலாளி கிட்ட இருந்து உத்தரவாதமா எந்த பதிலும் வரலையே. கல்யாணத்தை பத்தி அவங்க வீட்ல இருந்து யாரும் வந்து பேச கூட இல்ல. கிணத்துல போட்ட கல்லு மாதிரி எல்லாரும் அமைதியா தானே இருக்காங்க.
மலர் அக்காவுக்கு நாட்ராயன் முதலாளியோட பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறது என்னோட பொறுப்புன்னு ஜீவா சார் சொல்லிட்டாருமா. ஜீவா எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேனா? நீங்களும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா தான் இருக்கோம். உனக்கு அங்க ஓகே தானே? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? இங்க இருக்கிறப்ப ஓகே தானா? நான் இங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். என்னடா சொல்ற? அங்க போன புதுசுல அடிக்கடி போன் பண்ணி எப்போ ஊருக்கு வரணும்னு கேட்டுக்கிட்டே இருப்ப. இப்போ உன் பேச்சே வேற மாதிரி இருக்கு. பேச்சு மட்டும் இல்லனா, நானே நிறைய மாறி இருக்கேன். உலகமே ரொம்ப அழகா மாறிடுச்சுன்னா இப்பதான் நான் வாழவே ஆரம்பிச்சிருக்கேன்னு தோணுது. அப்பா என்ன இங்க அனுப்புறப்போ யாருக்கோ பயந்து நான் ஏன் ஓடணும்னு சொல்லி எனக்கு கோவம் தான் வந்தது. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் என் கோவம், டென்ஷன் எல்லாமே போயிடுச்சுண்ணா. ஆக்சுவலா என்னை இங்க அனுப்பி வச்சதுக்காக நான் அப்பாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அந்த இடமும் கிளைமேட்டும் உன்னை இந்த அளவுக்கு மாத்தும் நான் நினைக்கவே இல்லடா. அண்ணா, இடமும் டைமும் இப்போ ஒரு விஷயமே இல்ல. இங்க இருக்கிற மனுஷங்க, அவங்களோட பாசம், அக்கறை எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுண்ணா. அது மட்டும் இல்லாம இங்க ஏடா பாதியில நிப்பாட்டிட்ட? ஏதோ சொல்ல ஆரம்பிச்சியே. அது ஒண்ணும் இல்லைன்னா, இங்க நம்ம மனுஷங்களை பத்தி சொல்ல வந்தேன்னா, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அன்பு கிடைக்கும் அப்படின்னா அதை நான் இங்கதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஊரு, இந்த அட்மாஸ்பியர், இந்த ஜனங்க, இந்த காத்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. இதை விட வேற என்னன்னா வேணும்? இதெல்லாம் எவ்வளவு நாளா நான் மிஸ் பண்ணிட்டேனேன்னு சொல்லி ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. டேய், நீ பேசுறதெல்லாம் பார்த்தா சென்னைக்கே வராம அங்கே பர்மனண்டா தங்கிருவ போல இருக்கு. நானும் அததான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன்னா. சென்னையை விட எனக்கு இந்த ஊர் தான் மனசுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கு. உங்க அப்பாவை பத்தி தப்பா பேசுறேன்னு நினைக்காதீங்க. அவருக்கு அவரோட அந்தஸ்தும் கௌரவம் தான் முக்கியம். என்னோட பேரு கேட்டாலும் பரவாயில்லன்னு நினைச்சுதானே பம்பு செட் ரூம்ல என் கூட இருந்தது நீங்க இல்லைன்னு சாதிச்சாரு. சின்ன முதலாளி உங்களை அழைச்சிட்டு வந்து நிரூபிக்கலனா என்ன பத்தி என்னென்ன பேச்செல்லாம் வந்திருக்கும். அன்னைக்கு என்னவோ நாங்க சேர்ந்து அவமானப்படுத்துற மாதிரி கோவமா போனாரு. உங்க அப்பா ஒரு முடிவு பண்ணிட்டா எந்த நியாயம் தர்மத்தையும் தூக்கி எறிய தயங்க மாட்டாரு. இதெல்லாம் நான் சொல்லி ஒண்ணும் உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டு ஏதாவது உள்ளடி வேலை பண்ணிடுவாருன்னு அம்மா ரொம்ப பயப்படுறாங்க. என்னோட கேரக்டர் என்னன்னு எங்க அப்பாவுக்கு நல்லாவே தெரியும். என் விஷயத்துல எங்க அப்பா எதுவும் செய்ய மாட்டாரு நான் நம்புற மலரு. அந்த நம்பிக்கை எங்களுக்கும் வரணும்ல. அதுக்கு மறுபடி நீங்க ஏதாவது செய்யணும்ல. இப்ப நான் என்னதான் பண்ணணுங்கிற? இப்ப வரைக்கும் நம்ம கல்யாணம் வெறும் வாய் வார்த்தையே தான் இருக்கு. அது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நகர்லையே. கல்யாணங்கிறது நீங்க மட்டும் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. என்ன நடந்துட்டு இருக்குன்னு எங்களுக்கும் தெரியணும். உங்க குடும்பத்துக்கு முன்னால உங்க அப்பா சம்மதிச்சாருன்னு சொன்னீங்க. ஊர் உலகத்துக்கு முன்னால அதை அவரை உறுதிப்படுத்தணும். முதல்ல பூ பழத்தோட எங்க வீட்டுக்கு வந்து உறுதி பண்ணிட்டு போக சொல்லுங்க. அப்பதான் இந்த கல்யாணம் நடக்குங்கிற நம்பிக்கை எங்களுக்கும் வரும். நாங்களும் எந்த ஒரு பயமும் இல்லாம நிம்மதியா இருக்க முடியும். புரியுது மலரு. நான் இத பத்தி அப்பா கிட்ட பேசுறேன். சீக்கிரம் பேசுங்க. எங்க அம்மாவுக்கு இப்ப இது தவிர வேற யோசனையும் இல்ல. இந்த கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாம முடியணுங்கிறது தான் அவங்களோட ஒரே கவலை. அதையே நினைச்சு அவங்க சரியா சாப்பிட மாட்டேங்கிறாங்க, தூங்க மாட்டேங்கிறாங்க. இதே கவலையில அவங்க உடம்புக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு ரொம்ப பயமா இருக்கு. ஏய், எங்களை
எங்களுக்கு உங்க பக்கத்துல இருந்து ஒரு உத்தரவாதம் கிடைச்சாதான் அம்மா தைரியமா இருப்பாங்க. அதுக்குதான் நான் இதையெல்லாம் சொல்றேன். சரி மலரு, உன் பிரச்சனை என்னன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. நீ நினைச்ச மாதிரியே எல்லாமே நடக்கும். கவலைப்படாம போ. ஓ, ம். அப்பாவோட சம்மதம் வெறும் வார்த்தையா தான் இருக்கு. அதுக்கப்புறம் எதுவுமே நடக்கலையேன்னு மலர் வீட்டுல வருத்தப்படுறாங்க. ஆமா. கொடுத்த வாக்க காப்பாத்தாம போயிடுவாரோன்னு அப்பா மேல அவங்களுக்கும் பயம் இருக்கு. அவங்களோட பயமும் நியாயம் தானே முதலாளி. அப்பா எப்போ எப்படி மாறுவார்னு யாராலையும் சொல்ல முடியாது. நம்ம அப்பாவை பத்தி நீ தப்பா பேசுறியே, உனக்கு இது அசிங்கமா இல்லையானா? மது, நான் ஒண்ணு இல்லாதத சொல்லல. உன்னைய சொல்றதை ஏத்துக்க முடியலன்னா போயிரு, இங்க இருக்காத. விடுங்க கோபி, மாமா மேல இருக்கிற பாசத்துல தானே அவ இப்படி ரியாக்ட் பண்றா. சரி, நீங்க விஷயத்த சொல்லுங்க முதல்ல. அப்பா மனசு மாறதுக்கு முன்னாடி மறுபடி எங்க கல்யாணத்தை உறுதிப்படுத்திக்கணும்னு மலர் வீட்டுல நினைக்கிறாங்க. எனக்கும் அதான் சரின்னு படுது. இப்பவே நீ ஜால்ரா போட ஆரம்பிச்சிட்டியா? விளங்குன மாதிரிதான். சரி, இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்றீங்க? இத பத்தி நீங்க தான் அப்பா கிட்ட பேசணும். மலர் வீட்டுக்கு போய் 4 பேரை சாட்சியா வச்சு பூவை கொடுத்து கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டா அவங்க நிம்மதியா இருப்பாங்க. நானே அப்பா கிட்ட பேசிடுவேன். ஆனா அவர் எப்படி எடுத்துப்பாருன்னு தெரியல. எனக்கு அதெல்லாம் தெரியாதா? உனக்கு என்ன அவசரம்னு சொல்லி அவரு கோவப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அவரோட கோபம் எங்களோட கல்யாண காரியத்தை கெடுத்துடக்கூடாதுல்ல. அதனாலதான் உங்களை பேச சொல்றேன். நீங்க பக்குவமா பொறுமையா எடுத்து சொன்னா அவர் கேட்டுக்குவாரு முதலாளி. நிச்சயம் பண்றதும் முறையா நடக்கும். எனக்கு புரியுது கோபி, நான் கண்டிப்பா பேசுறேன். அந்த விஷயத்துல முறைப்படி என்ன செய்யணுமோ அதை செஞ்சிடலாம். சரியா? ரொம்ப